கூடியிலே ஆட வந்த வானத்து விண்விளக்கே, தொட்டில் மேலே முத்து மாலை, வண்ணப்பூவால் இசை பாட எங்க மீனா கண்ணு உறங்க, ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ. எத்தனை வயசானாலும் சரி உங்க சேட்டை மட்டும் குறைய போறதில்ல. ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ. மாமா வந்துட்டாரு. இப்ப என்ன குத்து நடக்கும் பொறுத்திருந்து பாப்போம். ஏமா இவள எங்க போனா? எல்லாரும் இங்க இருக்கீங்க, அவளை மட்டும் காணோம். செட்டி செமகளி என்ன மூடி போடுடி. டி உள்ள வந்து படுத்துக்கிட்டே. செட்டி என்ன மூடி போடுடி. உள்ள வந்து படுக்க முடியலடி. ஏதா துண்டு கிண்ட எடுத்து போட்டு மூடிடி. ஏமா உங்ககிட்ட தான் கேக்க, இவ எங்க போனா? அம்மாக்கே சிரிப்பு அடக்க முடியல. ஏமா உங்ககிட்ட தான் கேக்க, இவ எங்க போனாமா? என்ன நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்னு அம்மாக்கு இவ்வளவு சிரிப்பு? என்ன இந்த ரெண்டு கூப்பத்து பேர் உட்காந்துருக்கு? என்ன உங்க கூட தோழாவள எங்க? இங்க என்னதாண்டா நடக்குது? எல்லாம் மர்மமா இருக்குது. மாமா யார மாமா தேடுறீங்க? உங்க அக்காவை தான் தேடுதேன். அக்கா குழந்தையா மாதிரி பல மணி நேரம் ஆகி போச்சுது. அவ ஏற்கனவே குழந்தை மாதிரி இருப்பா. துண்டு போட்டு மூடி போடுடி. இருட்டி நான் துண்டு எடுத்துட்டு வரேன். கொலப்பண்ணி தம்பத்துக்க இப்பதான் எடுக்க போறியா? சீக்கிரம் மூடி போடுடி. என் புருஷன் பத்த என்ன எடுத்துக்கிட்டியா? அம்மா சிரிக்கிறது அம்மா தானடா. குடும்பமே சிரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. என்னடா சொல்றீங்க? எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கீங்களா? என் பொண்டாட்டி எங்கடா? அத சொன்ன மாமா குழந்தையா மாதிரி பல மணி நேரம் ஆகி போச்சுன்னு. புரியல. என்னடா ஆளுக்கால இப்படி இருக்கீங்க? தமிழ்ல கேட்கலான்னு போனா எவ்வளவு கோவத்துல இருக்குது. அப்படின்னா உள்ள இங்கதான் எங்கேயோ இருக்குது. எங்க இருக்கா? உங்க அக்காவை எங்கடா? சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல தான் நாங்க ரெண்டு பேரும் ஓரமா உட்காந்துருக்கோம். நான் சொன்ன ஆங்கத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க அடிக்கிறதுக்கு. மீனா குட்டி உன் தோஸ்த எங்க? நான் சொல்ல மாட்டேனே. இல்ல தெரியாம தான் கேட்க. இது குடும்பமானு கேட்க. இல்ல தெரியாம தான் கேட்க. குடும்பமானு கேட்க. உள்ள தள்ளி படுக்க சொல்லிட்டே. எங்கயோ முனகுது சத்தம் கேக்குது. என் பொண்டாட்டி குரல் மாதிரியே இருக்குதே. மாமா கண்டுபிடிச்சு வரோடா. வாய்ப்பு இல்ல. இங்க உட்கார்ந்துருக்கதான் அமுக்குறீங்க. எப்படி உட்கார்ந்துருக்க பாரு. ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ. அவ இங்க இருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன். ரைட்டு. அப்போ பையன் உள்ள இங்கதான் எங்கனே இருக்கு. ஆனா எங்கன்னு தெரியலையே. பக்கத்து முடிவு பார்த்து தருவான். பையுள்ள மத்த நாள்லாம் என்ன தேடவே தேடாது. பாரு இப்ப மட்டும் என்ன எப்படி தேடுதானே. எடுத்து அந்த வழியை இறக்கி விட்டுட்டி. ஏமோ எதுக்குமா அப்படி நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்க? இல்லடா குழந்தையில தான் இப்படி தொட்டில ஏறி படுக்க முடியும். இவன் எவ்வளவு அதிர்ஷ்டக்காரி பாரு. இந்த வயசுல அவ தொட்டில ஏறி எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கா பாரு. இதெல்லாம் ஒரு குடுப்பனை பத்துக்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் தொட்டில தூங்க முடியும். ஆனா அவளுக்கு இப்பவும் அந்த அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு பாரு. அது உண்மைதாமா. அவ சைஸுக்குனே ஒரு தொட்டில் கிடைச்சிருக்க. என்ன தங்கம்? அவளை மட்டும் கொஞ்சிக்கிட்டே இருப்பா. இங்க புகைத வாசம் வருது. பாத்தியாடா அவளை மட்டும் எப்படி கொஞ்சதா பாரு. அதானே பாருக்கா. உனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா நல்லா இருக்கும்லக்கா. பெரிய தொட்டில் வாங்கி தரட்டுமாக்கா? இல்லக்கா நான் சீரியஸா தான் கேட்க. இதோட பெரிய தொட்டிலாம் இருந்துச்சுக்கா. அது எனக்கு மட்டும் தான் கிடைக்கும். இல்ல எனக்கு கிடைக்கும். இதோட பெரிய தொட்டில் இருந்ததாடா. எவ்வளவு பெரிய தொட்டிலா இருந்தது? ஏக்கா உன் சைஸுக்கு கிடைக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமாக்கா. மாமா கிட்ட சொன்னா வெளிநாட்டுல இருந்தே வர வச்சிருவாரு. அவளுக்கு கிடைக்காது. அதையே நீ சும்மா கடைய மாட்டி. அவளை விஸ்பத்தி பக்கதே உனக்கு பொழப்பா போச்சுது. பண்ற சேட்டை பாரு. சரி நீ இப்ப பாட்டு படிக்கலாம் மாட்டி. கூடியிலே ஆட வந்த வானத்து விண்விளக்கே, தொட்டில் மேலே முத்து மாலை, அன்ன பூவால் இசை பாட
தெரியாம தான் கேட்க, இது குடும்பமானு கேட்க. செம்பகவல்லி அவளுக்கு பொறாம. ஆமாட்டி, ஆமா எனக்கு பொறாம பாரு. அத்தாவ மூஞ்சில தெரியுதே. நீ சொல்லித்தான் தெரியணுமா என்னம்மா? நீ தூங்கு தங்க. செம்பகவல்லி நீ தொட்டலாட்டு. சரி தங்க. ஆரிராரோ ஆரிராரோ அப்படி படி. எங்க உட்கார்ந்திருக்கீல நல்ல சரட்டி பாத்தீங்களா? அவன் தருணம் டேனில இருந்த மாதிரி இருந்தது. டேய் அந்த ரூமுக்குள்ள போக முடியலடா. ரோகிணி அங்கதான் உட்கார்ந்து சாப்பிடவே செய்தா. இவளுக்கு உள்ள போக முடியலையா? போக முடியலதான் சொன்னேன். மத்தபடி நான் குறை சொல்லலையே. இக்கோ ரோகிணி அங்க தக்க தூங்குதா, அங்க தான் சாப்பிடுதா. ரோகிணியை பாராட்டணுமே. அது சரி எப்படி இந்த ரூமுக்குள்ள கிடக்கா? பொறுப்பா பாத்துக்கிறதாக்கா. இந்த பிள்ளைகளெல்லாம் பாத்தீங்களா? ஏமா தண்ணி தொட்டி விட்டு வெளியில வர்றதே கிடையாது. என்ன சிரிப்பு, என்ன விளையாட்டு. ஏதோ பிக்னிக் வந்த மாதிரியே இருக்கலாடா. உண்மைதாக்கா. நான் நினைப்பேன்டா நம்ம குடும்பத்துல குடும்பமா ஒரு பக்கமும் போவே மடுக்கமே 365 நாள் வீட்லயே கிடக்குமே நினைச்சேன்டா. இப்படி ஒரு பிக்னிக்கு நீ ஏற்பாடு பண்ணுவேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லடா. எனக்குட்டி காதாமரி காதுல விழுந்துடாம பாத்துக்க. அவ கிடக்கா அதானே பயந்த முடியுமாடா? டேய் நான் ஃப்ரீயா உட்கார்ந்ததே இந்த வீட்ல தான்டா. பிள்ளைகளுக்கு தொந்தரவு ஒரு துளி கூட இல்ல. பையன் ஒண்ணு வீட்டுக்குள்ளே வர மாட்டேங்குதே. தோட்டம் அப்படி கிடக்குது, எப்படி வீட்டுக்குள்ள வரும்? மாந்தோப்பு தென்னந்தோப்பு எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்குது. நீச்சல் குளம் தொட்டி எல்லாம் இருக்குது. எப்படி வீட்டுக்குள்ள வர்றவ? டேய் உன் அவ மௌலும் இத்தனோண்டு இருந்துகிட்டு அந்த தொட்டி விட்டு எந்திக்கவே மாட்டேங்கடா. ஒரு பனினி ஒரு சட்டியும் போட்டு உட்கார்ந்த சைஸ் பாத்தீங்களா? என்ன அது சின்னது, சட்டை கூட போட மாட்டேங்கண்ணே. வீட்டுக்கு வந்து கூப்பிடுதேன், ஆனா ஆனா அப்படிங்க பாத்துக்க. டேய் காதாம்பரி வயிறு எரிஞ்சலைடாடா. எரிட்டோம் இன்னும் நல்ல தக்க தக்கன்னு எரிட்டோம். என்ன நீ வா பாத்துட்டு இருக்க? நல்ல ஆட்டு. இக்கா காதம்பரிக்கா வந்தா வந்துட்டு போறா. சிரிக்கிற அன்னக்கிளியா? அன்னக்கிளியா இப்படி சிரிக்கா? குடும்பத்தோட குதூகலமா இருக்கீங்களா? கொடியிலே ஆட வந்த வானத்து விண்விளக்கே. ஐயோ சிரிக்காதே, சிரிக்காத. மாமியார் பார்த்துட்டு இருக்கா. சிரிக்காத, சிரிக்காம இருங்க. நல்லா சிரிப்பா இருக்கும். சரி பார்க்க நான் இங்க இருந்தா மாட்டிக்கிறேன். நான் எந்திரிக்கேன்டா. அன்னக்கிளே நீ சிரிக்கியா? ஓ மனம் விட்டு வாய் விட்டா சிரிக்க. அப்ப நீ உள்ளுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். நான் வயிறு எரிஞ்சிட்டு இருக்க, உனக்கு ஆனந்த சிரிப்பேன். உன் சிரிப்பை நான் எப்படி மண்ணடி போடுறேன்னு மட்டும் போறேன். காதமரி வேணி கொஞ்சம் தள்ளி நிலுங்க, பிள்ளைக்கு காத்து வராது பார்த்துக்கங்க. அச்சோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ. ஐயோ காதம்பரி மேனி இந்த சைடு வாங்க, பிள்ளை உங்க மூஞ்ச பார்த்து பயப்படுது பார்த்துக்கங்க. இங்க எந்த குழந்தை இருக்குதே? இந்த தொட்டில படுத்திருக்கு பாருங்க. சாரி மத்தாங்க காதம்பரி மேனி உங்க மூஞ்ச வேற செவுறு பக்கம் திருப்பி கிடுங்க. பிள்ளை பயப்படுது பார்த்துக்கங்க. பிள்ளை ரொம்ப பயந்தனா காய்ச்ச வந்துடும். மூஞ்ச வேற பக்கம் திருப்புங்க மைனி, பிள்ளை பயப்படுதுல்ல. மலையில போட்டாடி வாயா அடக்கி பேசு. ஐயா மைனி கத்தாதீங்க, பிள்ளை பயந்துருவா. என்ன பைத்தியமாக்குறாள இவ. குழந்தை இவ உனக்கு குழந்தை. என்னாலையும் முடியல. இப்ப பாரு காதாமரி அது குழந்தைன்னு நான் நம்ப வைக்கிறேன். இப்ப பாரு ஏக்கா பிள்ளையா அதுட்டு எனக்கு பிள்ளையா? ஏச்சமலிக்கா பிள்ளை ஒழுங்கா ஆட்டுங்க, அழுதுட்டே கிடக்கு பாருங்க. அதான் என்னன்னு சொன்னா. அக்கா பிள்ளை அலாம பாத்துக்கிடுங்க. பிள்ளையா? பிள்ளை எங்க இருக்குதுங்க? செம்மலி பிள்ளை ஒழுங்கா தொட்டில ஆட்டு. உன்னை திணற லூஸ் ஆக்கல ஆக்கிடுவான். நாங்கெல்லாம் கொட்டி பிடிச்சி ஊர் முழுக்க சுத்தணும், யார் சுத்துறான்னு பார்க்கலாம். இப்போ உன்னை நாங்க கொட்டியாக்கி ரோட்டுக்கு ஓட வைக்கல. நாங்க அன்னைக்கிளி வம்சமே இல்ல. ஏதாங்க பிள்ளை எதுக்கு அழுது? அதான் அம்மா தொட்டில ஆட்டுறாங்கல்ல, அழாம இருங்க. செம்பலி பிள்ளை ஆட்டுமா? குழந்தையா?
ஆக்கி விடுறேன் பாரு. நல்லா இருந்த குடும்பத்தையே பிரிச்ச. இப்ப பாரு, நீ ஏன் ஆதிராவை ஒழுங்கா இங்க விட்டுட்டு ஊரை பக்கம் ஓடிடணும். அந்த அளவுக்கு நாங்க பண்ணுவோம். பிள்ளை கழுத்து வெளியே தொங்குது பாரு. அச்சோ பார்க்க மாட்டேன். தங்க அங்க வா. அம்மா என் பிள்ளை தூங்கவே மாட்டேங்குமா. சத்தம் போடாம இருங்க. என்ன பாக்குறா குறுக்குறுனே? இது சதீசு பொண்டாட்டி தானே? அந்த லூசி மீனா தானே? என்ன குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா இல்லனா? குறுக்குறுன்னு பார்த்தா மட்டும் நான் மீனாவாயிருவேனாக்கும். உன் கண்ணுக்கு நான் குழந்தைய தெரியல, தெரிய வைக்கிறேன்டி. ஐயோ கிறுக்க புடிச்சிரும் போல இருக்க. இது மீனா தானே கிடக்கா? பரவாயில்ல, ஒருத்தர் சொன்ன பரவாயில்ல, எல்லாரும் குழந்தைங்க. அப்ப என் கண்ணுக்கு மட்டும் இல்ல. ஆதிரா கூட்டிட்டு வரேன், அவ கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு பாக்கலாம். ஆதிராவை கூப்பிட போறா. விட்டு வரட்டும்டா, பாத்துக்கலாம். இன்னைக்கு விட்டுற கூடாது மாமியாரே. நான் படிச்சிருக்கேன். ஒரு விஷயத்த நம்ம ஆணித்தரமா சொன்னோம்னா அவங்க மூளையும் அதை நம்ப ஆரம்பிச்சிருமா. இப்ப உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்க. டேய், இங்க மல்லிப்பூ வாசம் வருது பாத்தியா? என்ன மல்லிப்பூ வாசம் வருது பாத்தியா? எனக்கு வரல. ஆமா, எனக்கும் வருது. எனக்கு வந்த மாதிரி இருக்கு. நிஜமா வருது. முத வரல, இப்ப வருது. லைட்டா வருது. ஆமாமா, லைட்டா வருது. டேய், இப்ப மல்லிப்பூ வாசம் வரல பாரு. ஆமாக்கா, வரல. ஆமா, இப்ப வரல. இப்ப இல்ல, எப்பவுமே வரல. என்னக்கா சொல்ற? அது இல்லடா, இத அந்த தேன்மொழி தான் என்கிட்ட சொன்னா. இல்லாத ஒண்ணே இருக்குன்னு நம்ம கற்பனை பண்ண ஆரம்பிச்சா அது இருக்கிற மாதிரியே நமக்கு தோண ஆரம்பிச்சிருமா. நம்ம மூளை அதை நம்ப ஆரம்பிச்சிருமா. இப்ப காதம்பரிக்கு நல்லா தெரியும் இங்க மீனா தான் படுத்திருக்கானே. ஆனா நாமெல்லாம் இவள குழந்தைன்னு சொன்னே, குழந்தையா இருக்குமோன்னு அவ சந்தேகப்படாதது பாரு அவ மூளை. அதை நிஜமாக்கிறதுக்கு இப்ப ஆதிராவை கூப்பிட போயிருக்கா. இப்ப ஆதிரா வந்ததுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் ஆதிராவை இதே மாதிரி பண்ணுவோம். கண்டிப்பா காதம்பரி இவள குழந்தை நம்புவா. வேணாலும் பாரு, இந்த டெக்னிக்கா தேன்மொழி தான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. அவதான் இன்னைக்கு இதை பண்ண சொன்னா. இப்படி பண்ணுனா இப்படி ஒவ்வொரு விஷயத்தையா நம்ப வச்சோம்னா ஆதிரா கிட்ட காதம்பரி கெட்டவானு நம்ம சீக்கிரம் புரிய வச்சிடலாம். அந்த பையல லேசர் நம்புற மாதிரி இல்லையே. அதுக்கு தானடா இப்போ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையா பண்ணோம்னா கண்டிப்பா ஆதிரா ஒரு நாள் காதம்பரி செய்யற தப்ப உணர்வா. அவ கண்ணு அதை நம்பும், அவ மூளை அதை நம்பும். காதம்பரிய மண்டி பிச்சுக்க வைக்கணும். ஆதிராவுக்கும் காதம்பரிக்கு சின்ன சின்ன மோதல்களை உருவாக்க வைக்கணும். அப்பதான் ஆதிரா காதம்பரி வெறுப்பா. எப்ப வெறுக்க ஆரம்பிக்காலோ அப்பதான் நாம சொல்றது அவ மண்டையில ஏறும். இப்ப மம்மின்னு ஆதிரா குழந்தை மாதிரி அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா. இப்ப அம்மா மேல கொள்ள பாசத்துல இருக்கா. இப்ப நாம எது சொன்னாலும் அவ மண்டையில ஏறாது. ஒண்ணு காதம்பரிய பைத்தியக்காரி ஆக்கணும், இல்ல காதம்பரி கெட்டவான்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். அவ்வளவுதான். இவன் நம்புவாளே அப்படின்னு தெரியலையே. நம்புவா. நம்ம கூட இருக்கும்போது நம்ம செய்யறது சரி நம்பினவா தானே. ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணலாம், பயப்படாம இரு. ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ. அண்டையே கிறுக்கு பிடிச்சிரும் போலுக்க. டேய், சொன்ன மாதிரி இவ்வளவுதான் கூட்டு வந்திருக்கா. இப்ப பாருனே. ஏக்கா, நானா புள்ளைய பைக்ல வச்சு ரவுண்ட் அடிச்சு கூட்டு வரட்டுமா? இல்லடா, புள்ள தூங்குத நேரம். ஆராரோ ஆராரோ. தூங்கட்டும்டா, சொல்ல தூங்குமா. ஏமா தூங்குமா, தூங்கு. ஏன் போராதிரா, அது மீனா லூசு தானே? ஆமா, இந்த குடும்பமே சேர்ந்து நம்மள பைத்தியமாக்க பாக்குதே. நம்ம ரெண்டு பைத்தியமாக்கிறதுக்கு தான் இந்த கூட்டமே முயற்சி பண்ணுது. எதையும் நம்பிராத. நம்பருக்கு என்ன லூசாமா? அது மீனா லூசுதான். மீனா லூசா? அப்படியா? புள்ள அழுது கிடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏக்கா, புள்ள ஏங்க அடிச்சு கிடக்கு. ஏங்க அழுதா? எனக்கு எதுவும் கேட்கலையே. ஐயோ, ஏக்கா புள்ள இப்படி ஏங்க அழுது? ஏமா செம்மலி, புள்ளைக்கு மூச்சு முட்டிராம பாத்துக்க. உனக்கு புள்ள அழுது சத்தம் கேட்டது? எனக்கு கேட்கலையேம்மா. ஐயோ, ஏன் இப்படி அழுது புள்ள? ஏன் அழுத? ஏக்கா, நானும் தூக்கிட்டு போட்டுமா? இல்லடா, நான் எப்படியா சமாதானப்படுத்த பாக்க. அச்சோ, சாரிமா அழாதம்மா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கே. ஏமா, இவங்கெல்லாம் ஏதோ ஆக்டிங் பண்ண நினைக்கலாம். ஆனா அன்னைக்கிளி பாட்டி அத்தாண்டி எனக்கு குழப்பமா இருக்கு. அவ இந்த மாதிரி சின்னத்தனமா நடந்துட மாட்டாளே. ஒருவேளை குழந்தை அழுதோ? யாதிரா, இந்த குழந்தை அழுது பாரு, என்னன்னு பாரு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பால் இருந்து நான் கொண்டுட்டு வாங்க. புள்ள என்ன அழுது பாரு. எங்க குழந்தை அழுது? முன்னாடி தானே அழுதுகிட்டு இருக்கு, அது கூட தெரியலையாங்க. நம்மள பைத்தியமாக்க போறாங்க, எதையும் நம்பாத. சரி மச்சாமா, ஏக்கா ரொம்ப புள்ள அழுது என்னன்னு பாருக்கா. அது என்னன்னு பாரு, இல்ல வெளியில தூக்கிட்டு போ. சதி சொன்னாமல அப்படியே கொடுத்து வேண்டியதானே. ஐயோ மம்மி, என்ன மம்மி?
அவ அந்த லூசி மீனா. இப்ப எதுக்கு மம்மி என்ன பார்த்தா லூசுன்னு சொன்னீங்க? பின்ன நீனு குழந்தைன்னு சொன்னா எனக்கு கோவம் வராம என்ன பண்ணும்? நிஜமாவே குழந்தை தானே அழுது. நீங்க தான் என்ன லூசாக்க பாக்குறீங்க. ஐயோ ஆதிரா அது குழந்தை இல்ல, அது அந்த லூசி மீனா. போங்க மம்மி, எல்லாரும் என்ன பொய்ய சொல்ல போறாங்க? ஒத்த சொல்லலாம், எல்லாருமே சொல்லுவாங்க. சரி இவங்க கூட சொல்லலாம், பாட்டிமா சொல்லுவாங்க. போங்க மம்மி, நீங்க தான் என்ன லூசாக்குறீங்க. அட பைத்தியமே, உன்னை வச்சுக்கிட்டு நான் வேற ஏகப்பட்ட பிளாட போட்டிருக்கேன். சொதப்பிராப்பளுக்க லூஸ் ஆதிரா. அது குழந்தை இல்ல, அந்த மீனா லூசுதான். என்ன லூசு லூசு சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வந்துரும். அது குழந்தை தான். அம்மா ஆதிரா, என்ன பால் இருக்கலாமா? ஐயோ பிள்ளைக்கு மூச்சு விட்டுது. ஏக்கா பிள்ளை தூக்குங்கக்கா. ஐயோ பிள்ளைக்கு மூச்சு விட்டுதே. பாத்தீங்களா மம்மி, நீங்க என்ன லூசு சொன்னீங்க? அங்க பாருங்க, பிள்ளை அழுது பிள்ளைக்கு மூச்சு முட்டிட்டு. அப்போ நான் சொல்றதை நீ நம்ப மாட்டே. அட போ மம்மி, எப்ப பார்த்தாலும். சரி ஆதிரா வர முள்ள போலாம். குழந்தை வேற ரொம்ப அழுது. அக்கா தூங்க வைக்கிட்டோம். சரி. ஆதிரா சொன்னா கேளு, அது குழந்தை இல்ல, இந்த லூசு மீனா சொன்னா கேளு. இங்க பாருங்க மம்மி, சும்மா சும்மா இதை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நான் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா பாருடி, நல்லா பாரு. அது மீனாவா குழந்தைன்னு நல்லா பாரு. பார்த்தல பார்த்தல பாத்தேன். அம்மா இது யார் வீட்டுக்கு வந்த? ஏய் போடுற வெடியா நம்பிட்டானே. ஏய் காதம்பரி இப்ப கோத்து உச்சில இருப்பான். ஆதிரா என்ன மம்மி, யார் வீட்டுக்கு வந்ததுன்னு கேட்டேன். ஏன் ஆதிரா என்ன அப்படி கேட்க? நல்லா பாரு, நம்ம வீட்டுக்கு வந்ததா? நம்ம வீட்டுக்கு வந்தியா? யாரு? நல்லா பாரு. என்ன ஆதிரா, நீ உங்க மம்மி வீட்டுக்கு வந்தா எல்லாத்தையும் மறந்துட்ட? என்ன மறந்தே? நம்ம வீட்ல இதே மாதிரி குழந்தை எல்லாம் தொட்டுக்கிட்டு நினைச்சு. அப்புறம் இது யாரு குழந்தை? விடாதிரா, இதுக்கு மேல நீ ஒன்னும் பேச வேண்டாம். இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டு குழந்தை யாருன்னு கூட உனக்கு தெரியாம போச்சுல. நீ யாருங்கத காட்டிட்டாதிரா. நல்லா பாரு, இந்த குழந்தை உனக்கு யாருன்னு தெரியல. ஐயோ இவள பைத்தியமாக்கிடுவாங்களே. இப்ப என்ன பண்ணணும்? ஆதிரா இது குழந்தை இல்லன்னு சொன்னா நம்பு. ஆதிரா இந்த குழந்தை உனக்கு நல்லா தெரியும், உன் கூடயே தான் இருக்கும். என் கூடயே தான் இருக்குமா? ஐயோ Dress எதுவும் மாத்தி இருக்கனால அப்படி எனக்கு தெரியுதோ? இல்ல முடிகிடி வளர்ந்தனால அப்படி இருக்குதோ? ஓ ரெண்டே நாள்ல எல்லாத்தையும் மறந்துட்ட. சரி ஆதிரா நீ உள்ள வா. நம்பிட்டல நீனோ? மம்மி அது குழந்தைதான் மம்மி. ஆதிரா அது குழந்தை இல்ல ஆதிரா. அச்சச்சோ காதம்பரி மணி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பிள்ளை உங்களை பார்த்து பயப்படுது பாருங்க. நீ குழந்தை என்ன பார்த்து சொல்லு. வாங்கிட்டு நிதிச்சு எனக்கு என்ன போதே? ஏய் அப்படினா நீ இன்னும் மண்டெல்லாம் எப்படி பிச்சுக்கிட்டு ஓடுறன்னு மட்டும் பாரு. குடும்பமா சேர்ந்து என்ன பைத்தியமாக்க பாக்குறீங்கல்ல? பைத்தியம் ஆக்கிரம் இல்ல, ஆக்கிரம் ஆக்கிருவோம். உன்னை பைத்தியக்காரியா இந்த ஊரை விட்டு ஓட வைக்கல, வைக்கிறோம். அன்னக்கிளி குடும்பம். வா உன்கிட்ட சேசிங்களா பேசணும். என்ன கூட்டிட்டு போறானே. இப்ப நான் கூப்பிட்டா மட்டும் யார போறா? இப்ப பாரு ஆதிரா இங்க வாயா, இங்க இருந்து உட்கார் வா. உள்ள வான்னு சொன்னேன். இல்லங்க எங்க மம்மி கூப்பிடுறாங்க, நான் போறேன். இல்லம்மா ரொம்ப நாள் ஆச்சுல, இங்க வா என் பக்கத்துல வந்து உட்கார் வா. உள்ள வா. இல்ல எனக்கு கீழே உட்கார்ந்தா பிடிக்காது, நான் எங்க மம்மி கூட போறேன். பாத்தீங்களாம்மா மம்மி கூட போறாளாம். அவளை நடப்பணமாக்கிட்டா, அவளை சிந்திக்கிற திறமை இல்லாம ஆக்கிட்டா, அடிப்படையை கூட யோசிக்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கா. அட லூசு முத்தமா இப்படி போகுதே. என்னம்மா மாத்திலாமா? ஏய் இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே இல்ல, முயற்சி பண்ணுவோம். இங்க பாரு, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதை நினைச்சு ஓடக்கூடாது. இந்த ஓட்ட பந்தயத்துல நம்ம கலந்துருக்கிறோங்க சந்தோஷத்துல ஓடணும். இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு வெற்றி வந்து சேரும். அந்த சந்தோஷமே நமக்கு வெற்றியை கொடுக்கும். எத்தனையோ பேர் போட்டியில கலந்துக்காம வேடிக்கை பார்க்கறதுக்காக வெளியில கைத்தட்டி நிற்கும் போதே அந்த ஓட்டப்பந்தத்திலே நம்ம கலந்துக்கிறோம் பாரு, அங்கதாண்ட நம்ம பார்க்கணும். வெற்றி தோல்வி அது இறைவன் கையில. ஆனா அவர் நடத்துற ஓட்ட பந்தயத்துல நம்ம ஓடணும். நமக்கு எந்த நேரத்துல எப்படி வெற்றியை கொடுக்கணும்னு கடவுளுக்கு தெரியும். அது வரைக்கும் தோக்கடிச்சுட்டு தான் இருப்பாரு. தோத்துக்கிட்டே போறமே நினைச்சு வேதனைப்படக்கூடாது. வெற்றி நம்ம பக்கத்துல இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படணும். அதிக நெருக்கடி வரும்போது அளவில்லாத மகிழ்ச்சி வரப்போகுதுன்னு அர்த்தம். நம்ம அதிக நெருக்கடி சந்திக்கும் போது பின்னாடி மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்திருக்குன்னு அர்த்தம். இந்த நெருக்கடி பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. பின்னாடி வரப்போற மகிழ்ச்சியை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். அதை வரவேற்கிறதுக்கு தான் இந்த கஷ்டம் நினைச்சு நம்ம மனசு தேத்திக்கணும். அப்பதான்டா வாழ்க்கையில நெடுதூரம் பயணம் பண்ண முடியும். நெருக்கடி வரதா செய்யும், எதையும் பார்த்து பயப்படக்கூடாது. கரெக்ட் தாம்மா. வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் எல்லாம் கலந்தது தானே வாழ்க்கை. கொஞ்ச நாள் இன்பம்னா கொஞ்ச நாள் துக்கம் அனுப்பிச்சுதான் ஆகணும். அதே கூட ரொம்ப நாள் சந்தோஷமா இருந்தேன். ஏதோ சின்ன கஷ்டம் வரணும்னு இருந்திருக்கு. உங்களுக்குள்ள எந்த இதுவுமே கிடையாது. அதனாலதான் இப்படி ஒரு சோதனை உங்களுக்குள்ள வந்திருக்கு. மற்ற குடும்பத்துல புருஷமணிக்குள்ள சண்டை வரும், அதனால அவங்க கொஞ்ச நாள் பிரிஞ்சிருப்பாங்க. நீ தான் அனுநியமா இருந்தியே, அதான் இப்படி ஒரு சாக்கடை வந்து பிரிச்சு வச்சுட்டு இருக்கு. சரி கவலைப்படாம இரு. என்ன புன்னகையோட அந்த மாதிரி இருக்குது? ஆமா, என்ன எப்பவும் குற்றால குரங்குன்னு சொல்லி கிண்டல் அடிப்பீங்கல்ல. குற்றால குரங்குன்னு சொல்ல முடியும். இந்த குற்றால குரங்கு இப்ப என்ன பண்ண போகுதுன்னா, என்ன பண்ண போகுது?
குற்றால குரங்கா இந்த ஜெயராஜி மாத்த போகுது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? நான் மட்டும் தானே குற்றாலமா இருந்தேன், இப்ப நீங்களும் குற்றாலமா மாற போறீங்க. என்ன உளறிட்டு இருக்கா? ஆ, உங்களை குற்றாலத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னேன். குற்றாலத்துக்கா? நான் குற்றாலத்துக்கு போனா நான் யாருன்னு தெரிஞ்சிருவேன். எதுக்கு? சின்ன வேலை இருக்கு, வாங்க கிளம்புங்க போலாம். குற்றாலத்துக்கு அது ஒண்ணு இல்ல. இன்னைக்கு லீவு தானே சொன்னீங்க, இனி நாளைக்கு மதியம் தான் டியூட்டிக்கு போவீங்க. நான் லீவ் போட்டு வந்துட்டேன். நாம இப்ப கிளம்புனா கரெக்டா 3 மணி நேரத்துல நம்ம குற்றாலத்துக்கு போயிடலாம். இப்ப நீங்க கார் எடுக்கீங்க, இப்ப நம்ம கார்ல ஏறினா அப்படியே ஜில் ஜில்லுன்னு இருக்கும். இங்க இருந்து போற வழி எல்லாமே பச்சை பசேன்னு இருக்கும். இந்த காலை வெளியில மலைப்பகுதியில பிரயாணம் பண்ணது எவ்வளவு இதமா இருக்கும் தெரியுமா? நம்ம போற பாதையில வலதுபுறமாவும் சரி இடதுபுறமா இருந்தாலும் சரி பச்சை பசேன்னு நெல் பயிர்கள். அப்படியே நெல் ஸ்மெல் அடிக்க அப்படியே சுவாசிச்சுக்கிட்டே போலாம். ரோட்டுக்கு மேல பெரிய பெரிய அரச மரம் ஆலமரம். அது பிரயாணம் பண்றதே தனி சுகம்தான். இப்படி இயற்கையோட இயற்கை கலந்து இளையராஜா மியூசிக்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் படிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டே போனோம்னா அப்படியே சொர்க்கத்திலே இருந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். அதுலயும் குறிப்பா காதல் பாட்டு தான் கேட்கணும். அவ்வளோ எதமா இருக்கும். பச்சை பசேன்னு இயற்கையோட கலந்து அந்த இயற்கையோட இசையும் கலந்து அப்படியே பிரயாணம் பண்ணி போனோம்னா வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும்ல. அந்த 3 மணி நேரம் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கும். அங்க போய் நீ என்ன பண்ண போறேன்னு யாருக்கு தெரியும்? அத பத்தில நீங்க கவலையே பட வேண்டாம். அத பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். அத நான் பாத்துக்கிடுவேன். ஒருவேளை நம்ம இன்னைக்கு வரதுக்கு திரும்பி வர நேரம் ஆயிட்டுனா குற்றாலத்திலே பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது, நம்ம அங்க தங்கிக்கலாம். நல்லா இருக்கும். ஓகே, சரி, அப்ப ஒண்ணு பண்ணலாம். நீ சொல்ற கார் பயணத்துக்கு நான் ஓகே. ஆனா நான் குற்றாலம் ஊருக்குள்ள வர மாட்டேன். சரி, குற்றால அருவியில குளிக்கிறோம், அங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறோம், இல்ல ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றோம். ஆனா ஏதாவது வேண்டாத வேலை பார்க்க என்ன கூட்டு போன. நான் இதுக்கு வேண்டாதல வைக்க போறேன். குற்றாலம் என் தாய் வீடு, தாய் வீட்டுக்கு போறதுக்கு ஆசைப்படுறேன். இதுல போய் என்ன இருக்குது? நீ இப்பெல்லாம் பேச மாட்டியா? இல்லங்க, அதெல்லாம் நான் பேசுவேன். என்ன சொன்ன? இல்ல, இதெல்லாம் நான் பேசுவேன்னு சொல்ல வந்தேன். அழுப்பாதடி, இப்ப ஏதோ சொன்னி. என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? சொல்லு, இப்ப ஏதோ சொன்னியா? நான் ஒண்ணும் சொல்லல. வண்டி எடுக்க போறீங்களா இல்லையா? எடுக்கலாம், எனக்கும் பிடிக்கும். என்னது பிடிக்கும்னு சொன்னேன், என்னன்னு சொல்லணுமாக்கோ? ஆமா, சொல்லணும். சொல்ல முடியாது, நீ தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுக்கிட்டா போச்சுது. அப்படியா? நான் வண்டியில உட்காந்துருக்கேன், சீக்கிரம் வாங்க. இந்த ட்ரெஸ்ஸே போதும், நல்லதா இருக்கு. அப்படியா? வாங்க, எந்திங்க. சரிங்க, சீக்கிரம். தாய் வீட்டுக்கு போறதுக்கு அவ்வளவு ஆனந்தமா? நிறைய வேலை இருக்குல்ல, பார்க்க வேண்டி இருக்குல்ல. வில்லி, மொதயே சொல்லிட்ட, ஏதாவது வேண்டாத வேலை பார்த்து வச்ச. அதுல ஒண்ணு இல்ல, நான் எந்த வேண்டாத வேலையும் பார்க்க மாட்டேன், என்ன நம்பலாம். ஒன்ன அக்கோஸ் ஒன்ன நான் உன்னை நம்பவே மாட்டேன். நீ ஏதோ வேண்டாத வேலை பார்க்க போற, ஆனா என்ன பண்ணாலும் சரியா பண்ணுவ. கிரிமினல் மைண்ட் ஆச்சா, எதையும் பக்கா முடிச்சிருவ. எனக்கு எந்த பாதகமும் வராது. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் காப்பாத்தி விட்டு ஏதாவது பண்ணுச்சுன்னா சேட்டே பாரு, குழந்தை குழந்தை வா. ஆமா ஆமா, சரி, நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வைக்க. டிராவல் ட்ரெஸ் வைக்கணுமா? அதெல்லாம் நான் பேக் பண்ணிட்டேன். பேக் பண்ணிட்டியா? 5 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் பேக் பண்ணிட்டேன். உனக்குள்ள தானே பேக் பண்ணிருப்பா? இல்ல, எனக்குள்ளதான் உங்களுக்குள்ள சேர்த்தே பேக் பண்ணிட்டேன். நிஜமாவா? ஒரே பேக்ல ரெடி பண்ணிட்டேன். அப்படியா? சரி. இன்னிலிருந்து களை கட்டிரலாம் குற்றாலம். 35 லட்சம் யார்கிட்ட தூக்கி வீசணுமா அவங்க கிட்ட வீசுறேன். முடிவு கட்டுறேன், ஒவ்வொருத்தருக்கா முடிவு கட்டுறேன். பாரு, எவ்வளவு சீக்கிரத்துல உன் புருஷன் கிட்ட இருந்து கையெழுத்து வாங்க முடியுமா அவ்வளவு சீக்கிரத்துல வாங்க, வழிய பாரு. அவைதான் முன்னால மாதிரி என்ன நம்பவே மாட்டேங்க அவளை. பாரு, நம்ப வைக்க வேண்டியது உன் கையில இருக்குது, உன் சாமர்த்தியத்துல இருக்குது. இல்லம்மா, நான் எது பேசினாலும் எதையாவது ஒண்ணு சொல்லி வாய் அடைச்சிருந்தாரு. முன்னாடி எல்லாம் என் செல்லோ என் தங்க புள்ள தூங்கு அப்படி இப்படின்னு ஏதாவது கொஞ்சமாவது செய்வாரு. இப்பெல்லாம் முகத்தை கூட பார்க்கவே மாட்டேங்காரு. எப்படிடி பாப்பான்? அவன் அந்த தேன்மொழி மயக்கத்துல இருக்கானே, எப்படி பாப்பான்? ஐயோ, அத சொல்லாதீங்க. எனக்கு அத சொல்லும் போது பத்திக்கிட்டு வருது. அதுக்கு தாண்டி சொல்றேன், அவன் ஒரேடியா தேன்மொழி கால்ல போய் விழுந்துட கூடாதுங்கக்காக தாண்டி சொல்றேன். அந்த தேன்மொழி உன் புருஷனை மயக்கி வச்சிட கூடாதுங்கக்காக தாண்டி உனக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது உன் புருஷன் கிட்ட இருந்து அதுல கையெழுத்த வாங்கிரு. அவங்க 2 வேணுமோ புருஷன் மொண்டாட்டி மாதிரி நாமினேஷன்ல இருக்காங்க. நீ இருக்க வேண்டிய இடத்துல அந்த தேன்மொழி இருக்கா. இப்ப மட்டும் நீ கையெழுத்து வாங்கிட்ட. கையெழுத்து வாங்கிட்டா அப்புறம் என்ன? அம்மாவை பாரு,
உன் புருஷன்கிட்ட இருந்து வாங்கின கையெழுத்துல உன் பேரை நான் சேர்ப்பேன். உன் பேரை சேர்த்தே அந்த தேன்மொழி துண்டாக்கி வெளியில எடுத்துருவேன். மம்மி அது முடியுமா மம்மி? இந்த காதாமரியால முடியாதுன்னு எதுவுமே இல்ல. நீ மட்டும் உன் புருஷன்கிட்ட இருந்து அந்த கையெழுத்து வாங்கி தந்துட்ட, அந்த தேன்மொழிய அந்த இடத்துல நான் எப்படி தூக்குறேன்னு மட்டும் பாரு. அதுக்கப்புறம் என்ன, உன் புருஷன் பேரும் உன் பேரும் தான் இருக்கும். அந்த பல லட்சம் குழந்தைங்க அனாதைங்களுக்கு நீ தான் தாயி எல்லாமே. உன் பேரு தலைமுறை தலைமுறையா நிக்கும். இப்ப என்ன அந்த தேன்மொழி பேர்ல இருக்குது. அவ தலைமுறை தலைமுறையா வாழணும், என் புள்ள நீ இதோட அழிஞ்சு போகணும், அப்படிதானே? பாரு, உன் புருஷன் அவளுக்கு எப்படிலாம் தாங்கினான் தெரியுமா? அது மட்டும் இல்ல, அவளை என்னமா ரசிச்சு பாக்குறான் தெரியுமா? ஒட்டவ காலடியிலே கிடப்பான் போலுக்கே. அவ செய்யறது பேசுறது எல்லாம் அப்படி மெச்சுக்கிட்டு பாக்குறான். நான் கண்ணால பாத்தேன்டி. பார்வையிலே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காண்டி. என்ன மம்மி சொல்றீங்க? ஆமாடி, என்ன பார்வை பாக்குறான் தெரியுமா? நானும் பார்த்தேமா, எனக்கு அப்படிதான் தோணுச்சுது. பாத்தியா, நீ கூட பாத்திருக்க. அதுக்கு தான் சொல்றேன், அவங்கிட்ட இருந்து எப்படியாவது கையெழுத்த வாங்கிரு. எப்படின்னு ஓப்பனாவாத சொல்லுங்களேம்மா. அதான்டி, உன்கிட்ட வருவான்ல, அப்போ நைஸா கையெழுத்த வாங்கிரு. அதான் சொல்றேனே, முன்னால மாதிரி நெருங்கியே வர மாட்டேங்கிறாரு நீ. அதுக்கு கூட உனக்கு சாமர்த்தியம் பத்தல. உனக்கு அந்த தேன்மொழிக்கு சாமர்த்தியம் இருக்குது, உனக்கு சாமர்த்தியம் இல்ல. அந்த தேன்மொழி உன் புருஷனை எப்படி மயக்க வச்சிருக்கா? அவ பின்னாடி எப்படி போறா? ஐயா, உனக்கு மயக்க தெரியாது? அதான் எப்படிமா? இங்க பாரு, உன் புருஷனுக்கு உன் மேல பொறாம வரணும். ஐயோ, நம்ம பொண்ணாட்டி நம்மளை விட்டு போயிருவாளோங்கிற பயம் வரணும். ஐயோ, நம்ம பொண்ணாட்டி அழகா இருக்கா, வேற யாராவது பாத்துருவாங்களோ வச்சிருவாங்களோன்னு ஒரு பொறாம வரணும். எப்போ உன் மேல உன் புருஷனுக்கு பொறாம வருதோ அப்பதான் அவன் நீ சொல்றதுக்கெல்லாம் கேட்பான். பொறாம வரதுக்கு நான் என்னமா பண்ணணும்? இந்த ஓட நட எல்லாத்தையும் மாத்தே, டோட்டலா மாறு. உன்னை பார்த்தாலே அவன் விழணும், அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மாத்தே. மாத்தனா நிச்சயமா உன் காலில இருந்து விழுவா. அப்போ நீ நினைச்சது நடக்கும். நமக்கு நாள் இல்ல. இந்த தேன்மொழியை நம்ப முடியாது. அவ எந்த நேரத்துல என்ன வேணாலும் பண்ணிருவா. அது புத்திசாலி இல்ல, கிரிமினல். கிரிமினலுக்கெல்லாம் கிரிமினல். அது என்ன வேலை பார்க்கும், எப்படி வேலை பார்க்கணும் நம்மளால நிதானிக்க முடியாது. அவ பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சுட்டா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நமக்கு நாள் இல்ல. எவ்வளவு சீக்கிரமா வேலை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்கணும். கல்யாணம் வைபோகம் தன்னாலாகுமம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே. என்ன அன்னைக்கிளி மேடமை பார்க்கணும். பெரிய சம்பவம் பண்ணிருப்ப போலுக்க. நான் ஒண்ணும் பண்ணலையே. ஒண்ணும் பண்ணலையா? எனக்கு ஒண்ணும் தெரியாதே. தெரியாது அக்கா, எனக்கு எதுவும் தெரியாது. அன்னைக்கு மேடம் எதுக்கு பார்க்கணும்? குற்றாலம் போறேன், அதான் சொல்லிட்டு போறேன். குற்றாலம் போறியா? ஏன்? சின்ன வேலை இருக்கு, அதுக்குதான். இப்போ குற்றாலம் போனா எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருமே. இல்ல எதுக்கு? நான் எதுக்கோ போறேன், உங்களுக்கு என்ன? சொல்லணும், நாமினேஷன்ல இருக்கேன்ல, பாதுகாப்பு கொடுக்கணும்ல. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கூட வரணும்ல. நான் ஒன்னும் குழந்தை இல்லை, யார் கையும் பிடிச்சுக்கிட்டே நெடு தூரம் போறதுக்கு. யாரு சொன்னா? அந்த குழந்தைக்கே நடக்க சொல்லி கொடுக்க போறவன் நான் தானே. பிடிக்குதோ பிடிக்கலையோ நெடுந்தூரம் வரப்போறவன் நான் தான். வந்துதானே ஆகணும். அன்னைக்கிளி மேடம் தன்னை பார்க்கணும். போ. வழியில நின்னுக்கிட்டா? ஏன் சுத்தி போறதுக்கு உனக்கு வழியே இல்ல? முறைக்கத பாரு. இப்படி வழிய மறைச்சுக்கிட்டா பக்கத்தோடி போனா நான் சுத்திய போறேன். இல்லம்மா, நீ நடக்க முடியாத பச்சை குழந்தை எதுக்கு சுத்தி போய்கிட்டு குற்றலமா போற? கொண்டதடி இது தொடரும் வளரும் வளரும் இனி கனவு